ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சமையல் அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியான நம்ம டீ கடையெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆனியன் சமோசா தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சமோசா உண்மையாகவுமே ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நான் கொஞ்சமாக உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அதே மாதிரி இதில் ஆனியன் மட்டும் இல்லாமல் நான் கோஸு கொஞ்சம் கேரட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் நான் சேர்த்து பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கிறிஸ்பியான ஆனியன் சமோசா பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு ரெண்டுத்தையும் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ரெண்டும் சேர்த்து லைட்டாக வறுத்த பிறகு நம்ம ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அப்புறம் நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை ஓரளவு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவிய கேரட், ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்ல துருவிய கட் பண்ணின கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸு, அப்புறம் ஒரு சின்ன சைஸு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இருக்குது. அதையும் நல்லா துருவி எடுத்துட்டுருக்கேன். வேகலாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு துருவி எடுத்தால் போதும். அதையும் நான் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு ஸ்டார்ச் போகிறதுக்காக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு கேரட்டு அதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆனால் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சரி இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பீன்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரோசன் க்ரீன் பீஸுங்கிறதுனால நம்ம இந்த காய்கறிங்கெல்லாம் கொஞ்சம் வெந்த பிறகு நான் இதை சேர்த்துருக்கேன். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா குக் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். அதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் அதாவது அம்ச்சூர் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஜீரகம் ஏற்கனவே நார்மலாக சேர்த்துருக்கிறதுனால ஜீரகத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளையும் நீங்கள் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆறுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுடுவோம். பிறகு ஒரு சின்ன பவுலில் நாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு மைதா ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா, அதை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நான் இதுக்கு பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நீங்கள் தனியாக வச்சுடுங்க. பிறகு நம்ம பண்ண போகிறதுக்கு அந்த பேஸ்ட்ரி ஷீட் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது நான் கடையில் வாங்கினேன். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் இங்கே கிடைக்கும். இது நான் ரெடிமேடாக வாங்கிட்டேன். நான் வேறு ஒரு வீடியோவில் நான் அந்த ஸ்ப்ரிங் ரோல் இந்த ஷீட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் ரெடிமேட் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது நல்லா இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே உங்களுக்கு நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதன் பிரகாரம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஷீட்டை நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஷீட்டில் தான் இப்போ நான் சமோசா பண்ண போகிறேன். இப்போ இந்த பேஸ்ட்ரி ஷீட் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். மீதி ஷீட்லாம் டக்குன்னு ட்ரை ஆகிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு ஒயிட் கிளாத்தில் தண்ணியை நினச்சி நம்ம அதை மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து இருக்கிற ஷீட்டில்
கொஞ்சமாக நம்ம பண்ணின மசாலாவை வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுக்கிட்டு இப்போ இந்த 2 சைடு எண்டு இருக்குது பாருங்கள், நம்ம வச்சது வந்து கொஞ்சம் சென்டருக்கு கீழே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 சைடு ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த 2 சைடு இருக்கிற கார்னர்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கணும். இது மடித்த பிறகு நம்ம மேலே ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எதர் கீழே கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு மற்ற 2 கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் தான் வந்து நம்ம இப்போ பேஸ்ட்டை வந்து இந்த மைதா மாவு பேஸ்ட்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக தடவிட்டு நம்ம டைட்டாக இதை மூடிக்கலாம். இது வந்து மூடுறது வந்து நீங்கள் டைட்டாக மூடணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு குக் ஆகும்போது வெளியே வராமல் இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து கொஞ்சம் இடம் அந்த கோன் பண்ணும்போது மேலே கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அந்த இடம் கீழே விட்டு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அது வெளியே வராமல் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நான் திரும்பவும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த 2 கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த 2 கார்னர்ஸையும் இந்த மாதிரி வச்சு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு மேலே 2 கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம இருக்கிற அந்த மைதா மாவு பேஸ்ட்டை தடவிட்டு அந்த 2 கார்னர்ஸையும் நம்ம நல்லா மடித்து விட்டுட்டா நமக்கு ஈஸியாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு கிடச்சிடும். ஸோ சூப்பரான இந்த சமோசா ஷேப் வந்து வந்துருச்சு நமக்கு. இதே மாதிரி நாம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ நாம் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சமோசா வந்து நம்ம செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்ச் சமோசா வந்து பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான வந்து ஒரு சின்ன கடாயில் இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம பண்ணி வச்சுருக்கிற சமோசா இருக்குது இல்லைங்களா, ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு பொன்னிறமாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எண்ணெயோட வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் எல்லாமே நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு வேற ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்முடைய சூப்பரான டீ கடைக்கு ஸ்பெஷலான சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து பேஸ்ட்ரி ஷீட் வந்து நான் ரெடிமேடாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு. பேஸ்ட்ரி ஷீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மற்றபடி இது வந்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து ஏதாவது சட்னி கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண டொமேட்டோ சாஸ் இல்லை சில்லி சாஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.